எல்லா புகழும் இறைவனுக்கு. கேப்டன் விஜயகாந்துடைய இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் இவருடைய நடிப்பில் வெளியே வர இருக்கிற படம் ரெண்டு படம் இருக்குது. பொன்ராமுடைய டைரக்ஷனில் கொம்பு சீவி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்ச்சி நடிகை ராணி நாட்டம்மை படத்தில் டீச்சராக வருவாங்க. விஜயகாந்தோடைய கூட அவங்க ஆனஸ்டாஜ் படத்தில் காட்டுறேன் அப்படிங்கிற சாங்ஸில் மூணாவது லேடியாக, மொத்தம் 3 லேடி அந்த சாங்ஸில் வருவாங்க மாடல்ஸ். அந்த 3 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா புடவை கட்டிக்கிட்டு ஒரு மாடல் வருவாங்க. உங்களுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் தர நாட்டம்மையில் டீச்சராக வருவாங்கன்னதுக்கு அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய டாக்டர் தான் அந்த படத்தை கதாநாயகியை பண்ணுறாங்க. மேலும் வந்து சரத்குமார் தாத்தா ரோவில் அப்பா ரோலத்தில் அந்த படத்தில் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அந்த படம் தேனியில் உசிலம்பட்டியில் அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சு நேற்று எனக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா படைத்தலைவன், இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த படம் இளையராஜா இசையில் இந்த படம் ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த படம் ஷூட்டிங்கில் பரபரப்பான சண்டை காட்சிகள்லாம் தாய்லாந்து, நேபாள், இன்னும் நம்ம கேரளா காடு, கர்நாடகா காடெல்லாம் எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. பட் அது உண்மையாக போய் என்னன்னு தெரியல. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா மியூசிக் பண்ணுறாரு. கொம்பு சீவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. இதுக்கு முன்னே வெளியே வந்த ஒரு படம் வந்து சகாப்தம் அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம சகாப்தம் தான் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ இளையராஜா ஃபேமிலி தான், அந்த குடும்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு இசையமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம சொல்ல வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2-3 முறை இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற தேதி அறிவித்து ரிலீஸ் ஆக முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த முறை தகவல் கொடுத்துருக்குறாங்க. கேப்டன் சினி கம்பைன்ஸ், சினி கிரியேஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்கே சுதீஷ் அவர் தான் வந்துட்டு அந்த நிறுவனத்தோடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்தோடைய உரிமையாளர். எல்கே சுதீஷ் விஜயகாந்தோடைய மைத்துனர், மச்சான் அப்படின்னு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். ஸோ பிரேமலதா அவர்களுடைய சகோதரன், அது அண்ணனா தம்பின்னு தெரியல, அவர் தான் வந்துட்டு இந்த முறை இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ பெரிய அளவு பக்காவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். விஜயகாந்த் யாருக்கெல்லாம் உதவி பண்ணாங்க, எப்படியெல்லாம் சினிமா துறையில் வந்துட்டு பல டெக்னீஷியனை வளர்த்து விட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம விஜய் வந்துட்டு வளர்ந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி, அந்த குடும்பமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தால் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி தான். ஆனால் அவர் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு எதுவுமே இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை எல்லாருடைய மனசுலையுமே இருக்குது. நான் பேசின வரைக்கும் நான் பார்த்தது. பட் அதையெல்லாம் குறைப்படாதீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தகுதி வேணும். ஒருத்தரை வளர்த்து விடுறதுக்கு பிறப்பிலேயே ஒரு தகுதி ஒன்று இருக்கணும், இல்லை வந்து அவங்க தகுதியை வளர்த்துக்கணும். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இருந்துச்சு. அதனால தான் அவர் பல பேரை வளர்த்து விட்டார். அந்த தகுதி கொஞ்சமும் இல்லாத அந்த குடும்பத்திட்ட போயிட்டு நீங்கள் என் பையனோட விஜயகாந்த் சொன்னோட நீங்கள் நடிங்க, விஜயகாந்த் மகனோட நீங்கள் நடிச்சு கொடுங்க, நீங்கள் வந்து அவர் ப்ரொமோஷனுக்கு வாங்க, அவர் படத்தை வந்து இது பண்ணி கொடுங்க அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் கேட்டுடாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வர்றதை விட வராமல் இருக்கிறதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ரொமோஷன். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, சமீபத்தில் வெளியே வந்த ஒரு படம் லப்பர் பந்துன்னு நினைக்கிறேன், அதில் கேப்டனுடைய ஒரு பாடல், அந்த படத்தை கொண்டு எங்கேயோ கொண்டு வச்சு 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ப்ரொமோஷனுங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரொமோஷன் பண்ணிய தரப்பு இந்த லாரன்ஸ் சொல்லிச்சு, இந்த விஷால் அதுவே எங்கே பார்த்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்குது. அது எதுக்கு மயக்கம் போட்டு விழுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 30-40 கோடி ரூபாய் லைக்கா நிறுவனத்துக்கு தரணும். இந்த மயக்கத்தை எதை காரணமாக வச்சு அந்த பணத்தை வந்து சாப்பிட்லான்னு சொல்லி அந்த ஆள் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே மைக்கெல்லாம் ஆடிக்கிட்டு, மைக்கை பிடிச்சிட்டு பேசும்போது ஆடிக்கிட்டு அப்படிலாம் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி அவருடைய பிளான் இது தான், அந்த கோடி ரூபாயை சுருட்டி சாப்பிட்ணுங்கிறது அவருடைய பிளான். ஸோ இதுங்கெல்லாம் எங்கே அந்த லைஃப்பில் விளங்க போகுது? இதுங்க நமக்கு ப்ரொமோஷன் தேவையா? ஏன்னா அதுங்களே வாலண்டியராக சொல்லிச்சு, இந்த லாரன்ஸ் இருக்குதே அது சொல்லிச்சு, நான் வந்துட்டு எந்த ரோல் வேணாலும் பண்ணி தரேன். முதல்ல உனக்கு விஜயகாந்தோடைய ஓம் படத்தில் விஜயகாந்தோடைய ஒரு பிக்சரை வச்சினாலே போதும். ஒரு படத்தில் வந்து பாட்டு வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி உன் படத்தில் ஒரு பிக்சர் கொண்டு வந்து உன் படம் பிச்சுட்டு ஓடும். ஸோ அதனால் வந்து நீ எல்லாம் எங்களுக்கு ப்ரொமோஷன் தர தேவையில்லை. முதல்ல உனக்கு ப்ரொமோஷன் வேணுன்னா சண்முக பாண்டியன்ட்ட வந்துட்டு ஒரு படத்தில் கெஸ்டோலாக வந்து நடிக்க சொல்லி அதே மாதிரி வந்து விஷால் சொன்னார். இன்னும் பல பேர் விஜய் பற்றிலாம் பேசுவாங்க, ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு, அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பே நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் நம்ம தொண்டர்கள், விஜயகாந்தோடைய தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்தோடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வந்துடாது. அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ தேட்டருக்குலாம் இந்த படத்துக்கு நீங்கள் அமோகமாக ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். கொம்பு சீவியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாகவும்
நம்முடைய ரசிகர்கள் சார்பாகவும் தொண்டர்கள் சார்பாகவும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.